ஹலோ, வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல்ஸ். ஸோ இதான் என்னுடைய வெப்சைட் www.groupstudy.n.nu. ஸோ இதில் வந்து லாங்குவேஜ் டியூட்டோரியலில் டாட் நெட்டுங்கிற ப்ரோக்ராம், இந்த மெனுவில் வந்து டாட் நெட் ப்ரோக்ராம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டாட் நெட் ப்ரோக்ராம் ஷாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஸோ உங்களுக்கு டாட் நெட் தமிழில் வந்து எல்லா வீடியோஸும் வந்து அதில் நாங்கள் போட்டிருக்கோம். இந்த பாருங்கள், உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட் வந்து லைக் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து லைக் இருக்கு இல்லையா, ஃபேஸ்புக் லைக், இதை கொடுங்க. ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி கான்செப்ட் போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடிஷன், அதாவது ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம், ஷாப்பில் சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது, நான் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரோக்ராமிங் எழுதி வச்சுட்டேன், கோடிங் எழுதி வச்சுட்டேன். ஸோ வந்து அதை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நானே டைப் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் டைம் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சு எக்ஸிக்யூட் பண்ண ஒரு ப்ரோக்ராமை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இது அடிஷன்றது நம்மளுடைய ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டில் ப்ரோக்ராம்.cs அப்படின்னு இருக்கு இல்லையா, சிஎஸ்னா .csன்றது C#. ஓகேங்களா? இதுதான் வந்து ப்ரோக்ராம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோவில் நம்ம ப்ரோக்ராம் வந்து தெரியும். கண்ட்ரோலில் அழுத்திக்கிட்டு மவுஸ் கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பெருசாகும் ஸ்க்ரீன். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் அடிஷன் ப்ரோக்ராம் யூஸிங் C#. ஓகேங்களா? ஜாவா தெரிகிறவங்களுக்கு C# வந்து ஒரு மேட்டர் இல்லை. ஓகேங்களா? ஜாவா உங்களுக்கு தெரியுது அப்படின்னா C# வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜாவா தெரியணும் கூட அவசியம் இல்லை, C++ உங்களுக்கு தெரிஞ்சாவே போதும். C# வந்து ஈஸியாக நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு கிளாஸுக்குள்ளே ஒரு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், இன்டீஜர் a is equal to 10 அண்ட் b is equal to 30 அப்படின்னு 2 வேரியபிளில் 2 வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இன்டீஜர் c அப்படிங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து இன்டீஜர் வேரியபிள். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், c is equal to a plus b அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் வந்து கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறேன். ஸோ அப்போது கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், இதை பார்த்தோன்னே ஏவோட வேல்யூ 10 அண்ட் பியோட வேல்யூ 30. ஸோ இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி 10 + 30 கால்குலேட் பண்ணி 40 அப்படிங்கிற வேல்யூவை இந்த சின்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ சின்றது இன்டீஜர்ன்றது நம்பர் எல்லாம் நம்ம இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஆல்ஃபபெட் இருந்துச்சுன்னா அதை வந்து கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, இந்த C# பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இப்போ சியில் வந்து printf ஸ்டேட்மெண்ட் மாதிரி C#ல் console.writeLine. ஸோ இது C++ல் எப்படி சொல்லுவோம், cout. அதே மாதிரி ஜாவாவில் வந்து system.out.println அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி C#ல் console.writeLine இல்லைனா console.write. ஓகே, தி வேல்யூ ஆஃப் C இஸ், நம்ம வந்து என்ன தெரியணுமோ அதை வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துட்டு ப்ளஸ், இது வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் எதை குறிக்குது அப்படின்னா கன்கார்டினேஷன். இது என்ன குறிக்குது அப்படின்னா சியோட வேல்யூவை குறிக்குது. ஸோ வந்து நம்ம இந்த சியை தான் வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். சியோட வேல்யூ என்ன, 10 + 30 40ங்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த console.read எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட். இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ தி வேல்யூ ஆஃப் C இஸ் 40 அப்படின்னு வருது. இதுதான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்டு, இதில் தான் அவுட்புட் வருது. ஓகேங்களா? பிளாக் கலர் ஸ்க்ரீன் தான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட். இப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டேன்னா, ஸோ இதை கொடுத்தேன்னா இது வந்து என்னாகும், இந்த மாதிரி கமாண்ட் இதுவாகிடும். ஓகேங்களா? இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு உடனே போயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாட்டிக்காக இல்லை, என்ன பண்ணுது, வந்துட்டு உடனே டக்குன்னு மறைஞ்சு போயிடுது. ஸோ அது மறையாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த console.readங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து நம்மளே க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அது நிற்கும். ஓகேங்களா? ஸ்க்ரீனு, அதுக்காக தான் வந்து console.readன்னு கொடுக்குறோம். ஸோ இங்கே ரைட் லைன் அப்படின்னு பதிலாக ரைட்டுன்னு கூட நம்ம கொடுக்கலாம். என்ன டிஃப்ரென்ஸு, ரைட்டுன்னு கொடுத்தனா கர்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், 40க்கு பக்கத்தில் கர்சர் இருக்குது. ஓகேங்களா?
ஸோ இப்போ கர்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ரைட் லைன் நான் கொடுத்துருக்கேன். இப்போ கர்சர் எங்கே இருக்குது? கீழே அடுத்த லைனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், கன்சோல் டாட் ரைட் லைனுக்கும் கன்சோல் டாட் ரைட்க்கும். அதே மாதிரி தான் ஜாவாவில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்எனுக்கும் வெறும் பிரிண்ட்டுக்கும் உள்ளது சேம் டிஃப்ரென்ஸ் தான் இங்கே கன்சோல் டாட் ரைட் எல்எனுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இன்னொரு ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து C#.NET. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ASP.NET, அதுக்கப்புறம் ADO.NET. இதெல்லாம் வந்து இந்த 3 கான்செப்ட் தான் வந்து நாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? program.c. ஸோ இதில் வச்சா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அதே மாதிரி ஒரு கிளாஸ் இருக்குது. கிளாஸ்க்குள்ளே மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ப்ரோக்ராம் என்னென்னா, இவ்வளோ நேரம் வந்து ஸ்டாட்டிக்காக வந்து நாமளே வந்து கொடுத்தோம். ஓகேங்களா? இப்போ வந்து யூசர்கிட்டேருந்து நம்ம வாங்க போகிறோம். ஓகேங்களா? யூசர்கிட்டேருந்து நம்ம வாங்க போகிறோம். நாம் கொடுத்தோன்னா அது ஸ்டாட்டிக்கு, அதுவே தானாக வந்துச்சுன்னா டைனமிக்கு. ஓகேங்களா? நாம் கொடுத்தோன்னா அது ஸ்டாட்டிக்கு, அதுவே ஆட்டோமேட்டிக்காக அலோகேட் பண்ணிக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துருந்துச்சுன்னா அது டைனமிக்கு. ஸோ ஸ்டாட்டிக் வெஸ் டைனமிக் வந்து நம்ம அடுத்த டுட்டோரியலில் இல்லைனா இந்த சீரீஸ்லேயே நான் உங்களுக்கு அப்புறமேட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு இப்போ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்கோம்? இன்டீஜரில் ஏபிசி அப்படிங்கிற 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ 3 வேரியபிளில் கன்சோல் டாட் ரைட்டில் நான் என்ன கொடுக்குறேன்? என்டர் தி வேல்யூ ஃபார் ஏன்ற வேல்யூ என்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இன்டீஜர் இந்த ஏல வந்து நாம் என்டர் பண்ணுற வேல்யூ வந்து இந்த ஏன்ற வேரியபிளில் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகணும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்டர் பண்ணுற வேல்யூ, யூசர் வந்து என்டர் பண்ணுற வேல்யூவை நம்மளுக்கு ஏன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? ஏ இஸ் ஈக்குவல் டு, ஸோ C# வந்து யூசர் கொடுக்குற இன்புட் எப்படி இருக்கும்னா, எப்படி இது நினச்சிக்கோன்னா ஸ்ட்ரிங்காக வச்சுக்கோம். ஸோ அதை வந்து நம்ம இன்டீஜருக்கு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதனால் நம்ம என்ன இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம், கன்வெர்ட் டாட் டு இன்ட் 32 அப்படிங்கிற ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கன்சோல் டாட் ரீட் லைன். ஓகேங்களா? அதை ரீட் பண்ணிக்கிறோம். ஓகே, அதே மாதிரி என்டர் தி வேல்யூ ஃபார் பீன்ற வேல்யூ என்டர் பண்ண சொல்கிறோம். அந்த நம்ம யூசர் என்டர் பண்ணுற வேல்யூ வந்து இந்த பீன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகணும். ஸோ அதனால் b இஸ் ஈக்குவல் டு கன்வெர்ட் டாட் 2 இன்ட் 32 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். இந்த 2 இன்ட்டு 32 எதுக்காக புரியுதா? கன்வெர்ட் டாட் 2 இன்ட் 32. ஸோ யூசர் கொடுக்குற இன்புட்டை வந்து இந்த C#ல் அது என்ன நினச்சிக்கும்? ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ஸோ அது ஸ்ட்ரிங்கிலிருந்து நம்ம இன்டீஜருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வழக்கம் போல் c இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் பி, தி வேல்யூ ஆஃப் c வந்து அதை நம்ம போட்டுறோம். ஓகேங்களா? இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இன் ஜாவாவில் நெட்பீன்ஸ், எக்லிப்ஸ் எது வந்தாலும் சரி, அதே மாதிரி .NETல வந்து C# வந்து விஷுவல் ஸ்டுடியோ இதிலெல்லாம் வந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒர்க் பண்ணி பார்த்தா தான் என்ன மாதிரிலாம் எப்படி, இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஓகேங்களா? சரி, ஒரு 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 எழுத்து மிஸ் ஆனால் கூட, ஒரு கேப்ஸோ ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட உங்களுக்கு அவுட்புட் வராது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வந்து இதுக்கான அவுட்புட் பார்க்கலாம். என்டர் தி வேல்யூ ஃபார் ஏ கேட்குது. ஓகே, 34. என்டர் தி வேல்யூ ஃபார் பி 4 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா நம்மளுக்கு 38 ஆன்சர் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு டுட்டோரியலில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நிறைய மோர் வீடியோஸ் விசிட் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ்புக் லைக் கொடுங்க. உங்களுக்கான அப்டேட்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் லைக் கொடுத்தீங்கன்னா நான் இங்கே இதில் ஏதாவது வீடியோஸ் அப்டேட் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து அது வந்துடும். ஓகேங்களா? ஸோ வெப் டெக்னாலஜி, அதேமாதிரி வெப் டெக்னாலஜி இருக்குது, லாங்குவேஜ் ட்விட்டர் இருக்குது, ஸோ நெட்வொர்க் இருக்குது. ஓகேங்களா? ஆன்லைன் டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ இதை பாருங்கள். இது எல்லாமே வந்து தமிழ் டுட்டோரியல் தான். இதில் எல்லாமே தமிழ் வீடியோஸ், தமிழில் தான் வந்து சொல்லி வீடியோஸ் போட்டிருக்கோம். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.